Day 14 of what happened in Middle East region இந்த வார்ல ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா வார்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நிறுத்துற மாதிரி எந்த ஒரு கண்ட்ரிஸ்க்கும் ஐடியா கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து பெருமையா மார்த்தட்டிக்கிற மாதிரி வந்து அமெரிக்கால ட்ரம்ப் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அதாவது நாங்க ஈரானை கம்ப்ளீட்டா அடிச்சு காலி பண்ணிட்டோம், வி ஆர் த வின்னர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று. ஆக்சுவலா நான் ஒரு வீடியோ வந்து படிச்சுட்டு இருக்கேன், அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சூன் ஐ வில் போஸ்ட் தட். அமெரிக்கால வந்து ட்ரம்ப் வந்து எலெக்ட் ஆகாம வந்தா இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு வீடியோ. ஸோ எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வார்க்குள்ள போயிடலாம். ஆல்ரெடி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து தே ஆர் லாசிங் த கான்ஃபிடென்ட் ஆஃப் அமெரிக்கா மீதான ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஆல்ரெடி பயங்கரமா இன்டர்செப்ட் ஆகுது. ஏர்பேஸ்ல வந்து நிறைய வான்வழி தாக்குதலை வந்து வழி மறிச்சுட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100-200 ட்ரோன்ஸ் வந்து கத்தார், அரபு எமிரேட்ஸ், யுஏஇ, பஹ்ரைன், ஓமன் இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் அனுப்பிட்டே தான் ஈரான் இருக்காங்க. பட் அதெல்லாம் வழி மறிச்சு டயர்ட் ஆயிடுறாங்க. அதையும் மீறி இப்போ ரீசெண்டா துபாய் பக்கத்துல, புஜ் கலிஃபா பக்கத்துல, அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி புகையா இருக்க மாதிரி ஒரு சில பில்டிங்ஸ் வந்து வீடியோல இல்ல பிக்சர்ஸ்ல வந்திருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னா, அந்த வான்வழி தாக்குதல்ல வழிமறிக்கும் போது சில துகள்கள் இல்ல பெரிய பார்ட்ஸ் எல்லாம் கீழே விழும். அது விழுது ஏதோ வந்து சாதாரண வெயிட்டா இருக்காது, ஒன்னு 100 கிலோ 200 கிலோ இருக்கும். அது விழுந்தாலும் மக்கள் இறப்பாங்க. அந்த மாதிரி பில்டிங் அட்டாக் ஆகி புகை வந்திருக்கு. ஸோ இந்த சைட்ல இப்படி நடந்துட்டு இருக்கு. அந்த சைட்ல ஈராக்ல KC-135 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஃபிளைட் சிஸ்டம் ஆஃப் அமெரிக்காவை வந்து அந்த நாட்டுல ஈராக்ல இருக்க சப்போர்ட்டர்ஸ் வந்து காலி பண்ணிருக்கதா சொல்றாங்க. பட் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 KC-135 அப்படின்ற ஃபிளைட் பக்கத்துல போகும்போது ஏதோ ஒரு இஷ்யூ ஆகி ஒன்னு வந்து கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு. அதுல கிட்டத்தட்ட 50-60 அமெரிக்கன்ஸ் இறந்துட்டாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி அமெரிக்கா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. சோ ஈரானோட லீடர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா எங்களை வந்து பயங்கரமா தாக்கிட்டாங்க, இதுக்கு மேல்பட்டு அமெரிக்கா இதை விட 20 மடங்கு அதிகமான தாக்குதலை ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோஸ் வந்து அவங்க மிசைல் வச்சிருக்க வீடியோஸ்லாம் வந்து சோசியல் மீடியா சர்க்குலேட் ஆச்சு. அதை நான் பார்த்து அதை வந்து என்னன்னு நான் கண்டுபிடிக்கும் போது எஸ், ஈரான்ல அந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்ஸ்ல நிறைய மிசைல்ஸ், அதாவது ஆயிரக்கணக்கில் சேர்த்து வச்சிருக்காங்க. ஸோ தே கேன் ஃபைட் அப் டு அனதர் 1 year அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஃபைட் பண்றதுக்கு அவங்க கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ வாட் எவர் இந்த சைட்ல வந்து நான் ஒரு டாமினேட் கண்ட்ரி, நான் ஒரு சூப்பர் பவர் அமெரிக்கா சொன்னாலும் அவங்களால ஒரு சில விஷயம்லாம் பண்ணவே முடியல. வேர்ல்டுல எந்த மூலைக்கு எங்க வேணாலும் ஃபிளைட் எடுத்துட்டு பாம்பு போடுற அளவுக்கு ஒரு பயங்கரமான பவர் வச்சிருக்காங்க. பட் ஆனா அந்த 33 கிலோமீட்டர் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் கிட்ட நெருங்க கூட முடியாத அளவுக்கு ஈரான் பண்ணிட்டு இருக்கும் போது ஸோ தே லாஸ். அவங்க வந்து லிட்டரலா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அது ஒரு கழுத்து பகுதி. 20% ஆஃப் த டோட்டல் ஆயில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் த வேர்ல்டு அந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்கு. முக்கியமா இந்தியாவோட கேஸ், ஆயில்ஸ் எல்லாமே அந்த சைட்ல போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம காதிக்கு வச்சிருந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க.